ச்சே, உன்னை கூட்டிட்டு போக இவ்வளவு தூரம் வந்தேன் பாரு. ஏன் புத்தியை தான் சொல்லணும். என்னதா இருந்தாலும் உன் தகுதி தராதரத்துக்கு ஏத்த மாதிரி தானே உன் புத்தியும் இருக்கும். ஒன்னு சொல்லி குத்தாலடி, நீ பிறந்த இடம் அப்படி. அந்த இடத்தோட கேவலமான புத்தி இன்னும் உன்னை விட்டு போக மாட்டேங்குது பாரு. அதானே, என்ன பத்தின நினைப்பு உங்க புத்தியில அப்படி கேவலமா இருக்கு. ஆனா நீங்க என்னைக்குமே மாற போறதில்ல. நீங்க என்னைக்கு என்ன மட்டமா நினைக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு சமமா நினைச்சு என்ன கூப்பிடுறீங்களோ அன்னைக்குதான் அந்த வீட்டு படியை நான் மிதிப்பேன். இல்ல, என் பையன் வீட்டுல இருந்து என் காலத்தை கழிச்சுக்கிறேன். ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்து வந்த உனக்கே இவ்வளவு திமிர இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும். நீ வந்தாவா வராட்டி போ. நீ வரலன்னா எனக்கு என்ன? விடுறா. என்னம்மா இது? அம்மா, என்னங்கப்பா? போதுமா? அண்ணே, வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்ல பாரி, படுத்து படுத்து உடம்பெல்லாம் வலிக்குது. அதான் காத்தோட்டமா இப்படி வந்து உட்காரலாம். அப்புறம் பாரி, மங்கைய கூட்டு வரேன்னு மரகதம் போயிருக்கா. அன்னைக்குமா அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். ஆமா சித்தப்பா, அம்மாவே ஒரு முடிவெடுத்து சித்திய கூப்பிட போயிருக்காங்க. கண்டிப்பா சித்திய கூட்டிட்டு வந்துருவாங்க. அவதான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். போய் பாரு பாரு. மாமா நீங்க இருங்க, நான் பாக்குறேன். என்ன மரகதம், நீ மட்டும் வந்திருக்க, மங்கை வரல? வரல. ஏன்? ஏன்னா என்னத்த சொல்றது? அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஒருவேளை அவளுக்கு இங்க வரதுக்கு பிடிக்கலையோ என்னவோ. என்னது பிடிக்கலையாமா? என்ன பேசுற நீ? அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் தானே நீ போன? ஆமாங்க, அந்த எண்ணத்துல தான் நாங்க போனேன். ஆனா அவ என்ன மதிக்காம எடுத்தறிஞ்சு பேசுறா. இன்னும் நீங்க உங்க தப்ப உணரல. முதல்ல அதை உணர்ந்து என்ன கூப்பிட வாங்க, அப்புறமா நான் வரேன்னு சொல்றா. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவ இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கும் கோவம் வந்துருச்சு. அதான் நான் அவளை திட்டிட்டு வந்துட்டேன். திட்டிட்டு வந்துட்டியா? என்ன சொல்லி திட்டின அவளை? வழக்கமா வர மாதிரி கோவம் வந்துருச்சு. உன் தகுதி தராதரம் அப்படி இப்படி தகுதி தெரிஞ்சு பேசுன்னு கத்தி விட்டுட்டேன். பாரி,
அறிவு இருக்கா உனக்கு? அப்பா கத்தாதீங்கப்பா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, பேசாம இருங்கப்பா. மரகதா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி அவ பிறந்த வீட்டை பத்தி மட்டமா பேசுறேன் தானே அவ வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போனா. மறுபடியும் நீ போய் அதையே பேசி அவ கோவத்தை அதிகப்படுத்திட்டு வந்திருக்கிய. என்னம்மா நீ சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு போய் சண்டையை வளர்த்துட்டு வந்து நிக்கிற? எல்லாரும் அத்தையவே குத்தம் சொல்லுங்க. அத்தை நல்ல மனசோட தான் அங்க போனாங்க. ஆனா மங்க அத்தை தான் அத இதன்னு தப்பா பேசி கோபப்பட வச்சிருக்காங்க. தப்பெல்லாம் மங்கத்த மேலதான். கண்மணி, நீ வேற அவளுக்கு தூபம் போட்டுக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சது என் தப்பு தான். நான் தான் போயிருக்கணும். என்ன பேசுறீங்க நீங்க? உடம்பு சரியில்லாத நீங்க போகணுமா? அவளுக்கு அப்படி என்ன திமிரு? அவ திமிரு அப்படின்னா அவ அங்கேயே கிடக்கட்டுமே. நான் இனிமே போய் அவளை கூப்பிடுறதா இல்ல. இவள்தான் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான். கத்தாதீங்கப்பா. மாமா, நீங்க ஒன்னும் சிரமப்பட்டுக்காதீங்க, உடம்ப பாத்துக்கோங்க. அப்பா நீங்க டென்ஷன் ஆகி உடம்பு கெடுத்துக்காதீங்கப்பா. இன்னும் 2 நாள் போகட்டும். சித்தியோட கோவம் குறைஞ்ச உடனே நானே போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன்ப்பா. நீங்க வாங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. எப்படி கண்மணி இவ்வளவு கரெக்டா சொன்ன? அப்படியே நீ சொன்ன மாதிரியே அவளுங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காளுங்க. அந்த மங்க வர முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா போல இருக்கு. எல்லாம் ஒரு கணக்குதாம்மா. என் கணக்கு மட்டும் சரியா இருந்தா இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு மட்டும் பார். பாவாத்த இன்னும் பெரியத்த பேசினதே நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க போல. அத்தை, ஏன் அத்தை இன்னும் பெரியத்த பேசினதே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? என்ன ராசாத்தி இப்படி கேக்குற? அவங்க பேசின வார்த்தை ஒவ்வொன்னும் என் நெஞ்சில முள்ளா தச்சிட்டு இருக்க. அப்புறம் எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அத்தை. இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் என்ன இல்லாத வீட்டுல பிறக்கணும்னு வரமா வாங்கிட்டு வந்தேன்? அது என்ன ஏன் குத்தமா? எப்ப பாரு அதையே சொல்லி சொல்லி குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பெரிய வீட்டுக்கு மருமகளா ஆகவே கூடாதா? அது என்ன அவ்வளவு பெரிய கேவலமான விஷயமா என்ன? அப்படிலாம் இல்ல அத்தை. நீ சும்மா இரு ராசாத்தி. அவங்களுக்கு எப்பவுமே என்ன பார்த்தா இலக்காரம் தான். அவ்வளவு தகுதியும் தராதரமும் பாக்குறவங்க எதுக்காக என்ன பெரிய வீட்டு மருமகள் ஆக்கணும்? நீங்க சொல்றதெல்லாம் 1000 நியாயம் இருக்கு அத்தை. ஆனா என்ன ஆனா? அது இல்ல, நீங்க மாமாவை பிரிஞ்சு தனியா இருக்கிறத நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவருக்காகவாவது நீங்க பெரிய வீட்டுக்கு போகணும் அத்தை. அவர் மட்டும் என்ன மதிக்கிறாரா என்ன? அவருக்கு அவங்க அண்ணிதானே முக்கியம். அப்படிலாம் இல்ல அத்தை. ராசாத்தி, நீ சொல்லி இப்ப நான் அங்க போனாலும் அவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் உன் குடும்பம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏ ராசாத்தி, உன்னால அவங்க இப்படி எல்லாம் பேச மாட்டாங்கன்னு உறுதியா சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா அவங்க ரத்தத்திலேயே என்ன பத்தின கேவலமான ஒரு எண்ணம் ஊறி போயிருக்க. ஐயோ அத்தை, ஆனா பெரியத்த முன்ன மாதிரி இல்ல, நிறையவே மாறி இருக்காங்க. அத நீங்களும் பாக்குறீங்க தானே? பாக்குறேன். ஆனா அப்பப்ப ஏன் விஷயத்துல மட்டும் வேதால முருங்க மரம் ஏறிடும். அதெல்லாம் அவங்க மாறிடுவாங்க அத்தை. இங்க பாரு ராசாத்தி, நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே பெரிய வீட்டுக்கு ஒரு காலமும் நான் போக மாட்டேன். என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா ராசாத்தி, நான் இவ்ளோ தீர்க்கமா ஏன் சொல்றேன்னா
நான் இப்ப போய் பிரச்சனை இன்னும் பெருசாயிடக்கூடாதுன்னு தான், குடும்பம் உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான், அதுக்காக தான். அதை விட நான் இப்படி ஒதுங்கி இருக்கிறது எவ்வளவோ மேல். அப்படியெல்லாம் நீங்க ஏன் அத்தை ஒதுங்கி இருக்கணும்? இனிமே அப்படிதான் ராசாத்தே. அத்தை, நீங்களா இப்படி எல்லாம் பேசுறது? ஆமா ராசாத்தே, நான் ஒரு முடிவோட தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு ஆசை. என்ன பாக்குற ராசாத்தே? அதான் நீயும் என் பிள்ளையும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இனிமே இனியே நீ நான் எல்லாரும் அந்த வீட்டுல ஒன்னா இருக்கலாம். உனக்கு மாமியாரா, என் பிள்ளைக்கு அம்மாவா நான் சுதந்திரமா இருக்க போறேன். அதெல்லாம் சரிதான் அத்தை. ஆனா பெரிய அத்தை, பெரிய மாமா எல்லாரும் நம்ம கூட சேர்ந்து இருந்தா தானே நல்லா இருக்கும். என்னால அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது அத்தை. நாம இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கதான் நம்ம தலையில அவங்க மிளகா அரைக்க பாக்குறாங்க. இத பாரு ராசாத்தே, இனிமே அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. நான் சொன்னதுதான். என் புள்ள வீட்டுல யாருமே என்ன கேள்வி கேட்க முடியாது. இனியாவது என்னோட வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். இதுதான் என் ஆசை ராசாத்தே. இத நீயும் இனியனும் நிறைவேற்றி வைப்பீங்களா? கண்டிப்பா அத்தை. ஆனா இங்க பாரு ராசாத்தே, சும்மா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அது இதுன்னு சொல்ல வேணாம். அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன் பாத்துக்கோ. அது அவங்க வீடு, நம்ம இருக்க போறது நம்ம வீடு. சரி அத்தை, அது நம்ம வீடுதான். என்னதான் இருந்தாலும் பெரிய அத்தை. ராசாத்தே, நீயும் இனியனும் இப்படி தனியா இருக்க ஒரு விதத்துல என்னோட கோழத்தனமும் ஒரு காரணம். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா ராசாத்தே, அக்கா என்ன முதல் தடவை மட்டம் தட்டி பேசும்போதே நான் எதிர்த்து அவங்கள பேசியிருக்கணும். போனா போதுன்னு உன் மாமாவோட பேச்ச கேட்டு கேட்டு அடங்கி போனதுனால்தான் இப்ப வரைக்கும் எனக்கு மரியாதை கிடைக்காம இப்படி தனியா நிக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல ராசாத்தே, நான் முதலே எதிர்த்து பேசியிருந்தேனா நீயும் இனியனும் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கவே மாட்டீங்க. சரி, ஆனந்தம் ஆயிப்போச்சு. இனிமேலும் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் விட்டு கொடுக்கறதா இல்ல. அத்தை, நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அத்தை. ஆனா நீங்க ஏதோ ஒரு வெறுப்புலதான் இப்படி பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா காலம் எல்லா காயத்துக்கும் மருந்து போட்டு ஆற வைக்கும். உங்க மனசையும் மாற வைக்கும். நீங்க மாறுவீங்க, பழைய மாதிரி ஆவீங்க. அப்படியெல்லாம் ஒரு நினைப்பு உன் மனசுல இருந்துச்சுன்னா அதையெல்லாம் இப்பவே அழிச்சிரு. இனிமே எந்த ஜென்மத்திலையும் மங்க பழைய மாதிரி இருக்க மாட்டா, இது நிச்சயம். சரிங்க அத்தை, நாம இப்ப இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். அப்புறம் உங்க கோவமும் வருத்தமும் இன்னும் அதிகமாயிடும். அதெல்லாம் விடு. என் ஆசைய நிறைவேற்றவே மாட்டியா? அத முதல்ல சொல்லு. ஐயோ அத்தை, உங்க பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. ஆனா எனக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா பெரிய வீட்டுல இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. அத்தை, இது எல்லாமே பெரியத்தையோட சம்மதத்தோட தான் நடக்கும். ஆமா, கண்டிப்பா பெரியத்தையோட மனசை மாத்தலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம். என்னமோ போ, நீ சொல்ற. அதெல்லாம் பாத்துக்கலாம் அத்தை. முதல்ல சாப்பிட போலாம் வாங்க. ப்ளீஸ் அத்தை, எனக்காக வாங்க. என் சொல்ல அத்தல வாங்க. வாங்க. வரேன் சார். ராசத்தி, அண்ணே, இன்ஜினியர் வந்திருக்காருமா. வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்காக தான் காத்துட்டு பொன்னி, இருக்கோம். ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். என்ன இலக்கியா, ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு. இப்ப சந்தோஷம் தானே? சூப்பர் அத்தை, நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. நீங்க உட்காருங்க. அத்தை, முன்னாடி வாங்க. நீங்க தான் முதல்ல பார்க்கணும். பிளான் நல்லா இருக்குல்ல? சார், இதான் வீட்டோட மொத்த பிளான். வா, எவ்வளோ பெரிய வீடு.
மேடம் ஆக்சுவலா நம்ம லேண்டு மொத்தம் 3400 ஸ்கொயர் ஃபீட் மேடம். அதுல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல தான் நம்ம வீடு கட்ட போறோம். மற்ற ஸ்பேஸ் நீங்க சொன்ன மாதிரி தோட்டம், கிணறு, கார் பார்க்கிங், சின்னதா லான், இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் அலாட் பண்ணிருக்கேன் மேடம். சரி. இது என்ட்ரன்ஸ் மேடம். கிழக்கு பார்த்து வாசல் மேடம். அவ்வளவுதான் மேடம். என்னோட ரூம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 ரூம் மட்டும் இல்லம்மா, 4 மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. சோ இப்போ நம்ம மொத்த குடும்பமும் ஒண்ணா இருக்கிற மாதிரி இந்த பிளான் பண்ணிருக்கோம். போக போக சப்போஸ் பத்தல அப்படின்னா பெருசுபடுத்திக்கணும்னா கூட நம்ம ரூம் எல்லாம் பெருசுபடுத்திக்கலாம். ஆமா, இந்த 4 பெட்ரூம்ல ஒரு ரூம் மங்க அத்தை பாரி மாமாவுக்கு, இன்னொன்னு அண்ணா அன்னிக்கு, எங்களுக்கு ஒண்ணு, பெரிய அத்தை பெரிய மாமாவுக்கு இன்னொன்னு. இப்போதைக்கு நம்ம 4 ரூம் தான் சொல்லிருக்கோம். சப்போஸ் புனிதா, கபிலன், குமரன், அண்ணி இவங்க வரேன்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நம்ம கட்டிக்கலாம். இவ்வளவு பெரிய வீடா? எப்படி ராசாத்தி? இதுக்கெல்லாம் பணம் நிறைய செலவாகுமே. ஆயிட்டு போதுமா, பணம் போனா போகுது. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணும்னு தான் என்னோட கனவு, ஆசை எல்லாம். அது இப்ப நிறைவேற போகுது. அது சரி ராசாத்தி, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவ? பேங்க் லோன் அப்ளை பண்ணிருக்கு சார். ஓ, அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் பேங்க்ல சப்மிட் பண்ணியாச்சு. பேங்க்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. முதல் தவணை நமக்கு அலாட் பண்ண உடனே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓகே மேடம். அப்போ நான் பிளான் அப்ரூவலுக்கான வேலையெல்லாம் பாக்குறேன் மேடம். சரி. இந்த ப்ளூ பிரிண்ட் காப்பி இன்னொன்னு இருக்கா உங்ககிட்ட? இருக்கு மேடம், இத நீங்க வெச்சுக்கோங்க. எனக்கு இல்ல. இந்த ப்ளூ பிரிண்ட பெரியத்த பெரிய மாமா கிட்ட கொடுத்துட முடியுமா? அவங்களும் ஒரு தடவை பார்த்துட்டா நல்லா இருக்கும்ல. ஓகே மேடம், நானே நேர்ல போய் அவங்க கிட்ட காட்டிட்டு வந்துறேன் மேடம். தேங்க் யூ சார். சரி, ஓகே மேடம். சரி, தேங்க் யூ சார். சரி வரேன் சார். வாங்க. அத்தை, எப்பத்த நம்ம சொந்த வீடு ரெடி ஆகும்? ஒரு 4-5 மாசத்துல ரெடி ஆயிடும். ஹை, சூப்பர். பாடா, நமக்கும் ஒரு விடுவு காலம் வந்துருச்சு. எவ்வளவு நாள் தான் நாமளும் வாடகை வீட்லயே இருக்கிறது? அத்தை, இப்ப சந்தோஷம் தானே? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வீடு சீக்கிரமே ரெடி ஆயிடும். ரசதி, டைம் ஆச்சு. பேங்க் போய் நம்ம சைன் போட்டு வந்துருவோமா? போலாம் மாமா. சரி, போயிட்டு வரேன். சரிமா. மேடம், மேடம். யார் சார் நீங்க? மேடம், நான் ராசாதி மேடம் கட்ட போற வீட்டோட சைட் இன்ஜினியர். அந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட உங்க எல்லார்கிட்டயும் காட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? அண்ணி அனுப்புனாங்களா? வாங்க உள்ள. அப்பா, அம்மா, உட்காருங்க ஓகே சார். சித்தப்பா, வணக்கம் மேடம். இவர் இன்ஜினியர். வணக்கம் வாங்க. ராசாத்தி நீ வீடு கட்ட போறாங்கல்ல, அதோட ப்ளூ பிரிண்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் பார்த்து ஓகே சொல்லிட்டா அப்படியே கட்டிடலாம்னு சொன்னாங்களாம். ஓ, அப்படியாம்மா? ராசாத்தி குணமே தனி. எல்லாரையும் மதிச்சு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். சார், ப்ளூ பிரிண்ட பாத்துடலாமா? காட்டுப்பா. மொத்த வீட்டோட பிளான் சார். இந்த இடத்துல கார்டன்லாம் வரப்போகுது. இங்க பெரிய வீடா இருக்கும் போல இருக்க. ஆமா சார்,
வீட்டோட கட்டுமான ஏரியா மட்டுமே 2000 ஸ்கொயர் ஃபீட். வாஸ்து எல்லாம் பார்த்து கரெக்டா தானே பிளான் பண்ணிருக்கீங்க? ஆமாமா. பெட்ரூம் எங்கப்பா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேடம். 4 மாஸ்டர் பெட்ரூம் வருது. அந்த பெரிய பெட்ரூம் யாருக்கு சார்? அண்ணா அன்னைக்கா? இல்ல மேடம், நேசமணி மரகதம்னு. நானும் இவ்வளவு தான். என்ன விஷயம்ப்பா? உங்களுக்கு தான் சார் அந்த பெரிய பெட்ரூம். ஏன்னா அதுதான் நல்ல காத்தோட்டமா இருக்கும். அத பெரியவங்களுக்கு ரெடி பண்ணிருங்கன்னு ராசாத்தி மேடம் சொல்லிட்டாங்க சார். அத்தை. சொல்லு கண்மணி. அத்தை, உண்மையிலேயே ராசாத்தி சாதிச்சுட்டால அத்தை? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இல்ல அத்தை, நம்ம ஊர்லயே பெரிய வீடா ராசாத்தி கட்டுறால, அதோட சூட்சமத்தை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு சொல்ல வரேன். என்ன பொறாமையில போட்டு கொடுக்கறியா? ஐயோ அத்தை, எனக்கு பொறாமையே இல்லைன்னு நான் போய் சொல்ல விரும்பல. இருக்குதான். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இதுக்குள்ள நம்ம குடும்பத்தோட அரசியல் இருக்கத்த. நீங்க இத புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கத்துலதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்.